டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்டார்ட் அப் அண்ட் ஷேக் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. வாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு புது ஸ்டார்ட் அப்ஸை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி அவங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க, எந்த மாதிரியான ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் அவங்க இனோவேட் பண்ணி அதை ஒரு மார்க்கெட்டு அதை போய் கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்காங்க. அவங்க தொடங்கும் போது அவங்களுக்கான சிக்கல்கள் என்ன மாதிரி சவால்கள், யாரெல்லாம் அவங்களுக்கு உதவுனாங்க, யார் அவங்கள மோட்டிவேட் பண்ணாங்க, அப்போ ஆரம்பத்தில் தான் செஞ்சிருந்த வேலையை விட்டுட்டு வரும்பொழுது குடும்பத்தில் எப்படிப்பட்ட சிக்கல்கள் எதிர்ப்புகள் இருந்தது, அவங்கள எப்படி டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் சில பேர் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படி சில ஸ்டார்ட் அப்ஸை நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வாரமாக பார்த்துட்டு வரோம். மோர் தென் ஒரு 50 ஸ்டார்ட் அப்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி யூத், நீங்கள் இளைஞர்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள்கிட்டே சில ஐடியாஸ் இருந்திருக்கும். அந்த ஐடியாஸ் ஏன் நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு இந்த இடம் தெரியாமல் போச்சு அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி ஐஐடி ரிசர்ச் பார்க்கை காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த விதத்தில் இந்த வாரம் ஒரு வித்தியாசமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார்ட் அப், அதனுடைய ஜேர்னி, அவங்க என்ன மாதிரி ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது தான். அது பிளானிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இன்றைக்கி மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக அந்த கம்பெனி ஆரம்பத்தில் 8 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வேர்ல்டில் என்ன சொல்கிறது, ஒரு புது கண்டுபிடிப்பு தான் அது இது வரைக்கும் ஒரு எது தொடர்புடையதுன்னு சொல்லணும்னா ஒரு டேட்டா கிடைக்கிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர்னு சொல்லலாம். இன்றைக்கி வேர்ல்டில் ஒரு இனோவேஷன் ஒரு கண்டுபிடிக்கணும்னா டேட்டா ரொம்ப முக்கியம். இல்லைனா அந்த ப்ரெசிஷன், அந்த கண்டுபிடிக்கிற ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக வராது. அதில் சில பிரச்சனைகள் வரலாம். முழுமை பெற்ற எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ரிசல்ட் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு டேட்டா, அது குறிப்பாக லேண்டில் எடுக்கிறத விட அண்டர் வாட்டரில் எப்படி டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற பல கம்பெனிகள் இது தேவைப்படுது இன்றைக்கு. அதை தொடர்புடைய ஒரு ப்ராடக்ட் தான் அந்த பிளானிஸ்ன்ற ஒரு ஸ்டார்ட் அப்பு. அவங்களை குறித்து பேச போகிறோம். அதை பேசுவதற்காக நம்முடைய ஐஐடியினுடைய பேராசிரியர் பிரபு ராஜகோபால் நம்மோடு இருக்கிறார். அவர் அது குறித்து மிக விரிவாக பேசுவார். உங்கள் சந்தேகங்களும் தீரும். நிகழ்ச்சியின் கடைசியில் உங்களுக்கு புரியும் இது எப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் என்று. உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் ராஜகோபால் சார், ரொம்ப மகிழ்ச்சி. இது 9 வருஷம் இந்த ப்ராடக்ட், அந்த பிளானிஸருடைய அந்த டேட்டா கலெக்ஷன் ஃபார் அண்டர் வாட்டர் போது எங்களுக்கு அது நிறைய பரவலாக தெரியல. இவங்க என்ன ஆக்சுவலாக என்ன சார் அதோடைய கண்டுபிடிப்பு என்ன தான் அது? ஸோ உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு ரோபோட் அண்டர் வாட்டரில் போயிட்டு என்டிடிங்கிற ஒரு டெக்னாலஜி பண்ணக்கூடிய ரோபோட்ஸ் தான் தயாரித்தது ரோபோட். என்டிடினா காமனாக நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு, அது இல்லை, நான் டிஸ்ட்ரக்டிவ் எவாலுவேஷன். அப்படின்னா அழிக்க முடியாமல் இப்போ யூஸ்வலாக மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை டெஸ்ட்ராய் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறது. நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்னா அல்ட்ராசானிக்ஸ், எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் தெர்மல் டெக்னிக்ஸ், விஷுவல் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி சென்சர்கள் எல்லாம் வச்சு ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரை உள்ளே அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு காமிக்கக்கூடிய டெக்னாலஜிஸ். இதெல்லாம் அது எல்லாத்தையும் அண்டர் வாட்டருக்கு கொண்டு போய் நம்ம இப்போ பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் டேம், அதுக்கப்புறம் டேங்க்ஸ், இந்த மாதிரி மரீன் அசெட் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பெரும்பாலுமே தண்ணி கடியில் இருக்கக்கூடிய அசெட்ஸ். அதில் கொரோஷன் இது மாதிரி சேலஞ்சஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ரோபோட். இது 2 வகையில் இருக்குது. ஒன்று டெதர்ட் அப்படிம்பாங்க, அப்படின்னா ஒரு பைலட் அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. இன்னொன்று அன்டெதர்ட் ஆட்டோனமஸ், எப்படி இது ரிமோட் ஏரியல் ட்ரோன் இருக்கோ அதே மாதிரி அண்டர் வாட்டரில் ரிமோட் மூலியமாக போகக்கூடியது. அதில் இந்தியாவிலேயே நம்பர் 1, வேர்ல்ட்லேயே டாப் 5 கம்பெனிஸில் பிளானிஸ் இன்னி தேதியில் இருக்குது. ஓகே, வெரி குட் சார். சார், இப்போ இந்த கண்டுபிடிப்பு இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும் இல்லையா? அது இவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டிஜினஸாக அவங்களுக்கு தோன்றுந்தா, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குது வேர்ல்டில், ஒரு அமெரிக்கன் கண்ட்ரி அல்லது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்குது, அங்கேருந்து அதையே இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணக்கூடாதுன்றதுனால வந்த ப்ராடக்டாக, இல்லை இண்டிஜினியஸாக இங்கே தான் இது ஸோ இப்போ நீங்கள் சிஎஃப்ஐங்கிற ஒரு மையத்தில் உட்காந்துருக்கீங்க, சென்டர் ஃபார் இன்னோவேஷன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆண்டுகள் முன்னாடி இங்கே ரோபோசப்ங்கிற ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருந்தது. அந்த டீமில் ஒரு 12-13 ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்காவில் இந்த ரோபோசப் காம்படிஷனுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் காம்படிஷனில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா, ஒரு ஆட்டோமேட்டட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிளை டெவலப் பண்ணி கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல போய் டார்கெட் இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல ஸ்டேஷன் கீப்பிங் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அந்த டீம் தான் கடைசியில் பிளானர்ஸாக மாறித்து. அதே சமயத்தில் என்னோட ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட் தனுஜ் அப்படிங்கிறவர் என்னோட கிளாஸில் இருந்தார். அவர் ஃபைனல் இயர் மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் என்னோட பண்ணார்.
இன் பேரலல் வந்து அவர் டெத்தர்ட் சொல்யூஷனாக ஒன்று டெவலப் பண்ணார். அவர் எங்கிட்ட பேசும்போது எனக்கு ரோபோட்டிக்ஸில் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். நான் வந்து லேண்ட் ரோபோட்டிக்ஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம், அண்டர் வாட்டரில் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. உடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவரோட கைடன்ஸ் எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படி தான் வந்து அந்த முதல் டெத்தர்ட் ரோபோட் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து டெஃபினெட்லி அண்டர் வாட்டர் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி இருக்குது உலகத்தில். இந்தியாவில் வந்து அப்போ வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ வந்து ஒரு இண்டிஜினைசேஷன் தான் ஒரு ஊக்கம் இதுக்கு. அதை தவிர வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் நீடு. ஏன்னா இப்போ ரிலையன்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து கேட்டாங்க, எங்ககிட்ட நிறைய டேங்க் அசெட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ரோபோட் மூலிமா புகுந்து அதில் விஷுவல்ஸ் காமிக்க முடியுமா, இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் ஒரு இம்பல்ஸ் இந்த ஹோல் எஃபர்ட்டுக்கு ஆரம்பிக்கிறது. 3 விதமான ப்ரெஷர். ஒன்று அந்த காம்படிஷன், இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட், இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரி ரிக்வயர்மெண்ட். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த டெக்னாலஜி உருவாகினது. One such company is Chennai-based Planis Technologies. This technology startup provides underwater robotic inspection and survey solutions using indigenously manufactured remotely operated vehicles or ROVs. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு 5 countries ஆல்ரெடி இந்த அண்டர் வாட்டர் ரோபோட்டிக்ஸு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்துறதுக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்ச இந்த பிளானிஸ்ன்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா நம்மளோடதில்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆர்ஓவிஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஏயூவிஸ் இருக்கணும், ஈவன் மிலிட்ரி லெவல் மில் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ முதல்ல நாங்கள் ஆரம்பித்தப்போ அது ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டாக தான் இருந்தது. இன்றைக்கி ஆனால் வி ஆர் மேக்கிங் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ். அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதே பெயிண்ட் கலர், அதே வந்து மில் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சென்சர்ஸோட சேர்த்து இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ரோபோட்ஸ் ரொம்ப கம்மி உலகத்தில். ரோபோட்டாக தயாரித்து பிளாட்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரோபோட்டை கொண்டு போய் ஒரு என்டிடி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்டேபிளாக இருக்கணும், அதுக்கு தவிர வந்து எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எங்களுக்கு வந்து இந்த போர்ட் தேவை, இல்லை அந்த போர்ட் வேணும், இந்த அளவுக்கு பவர் தேவை, இல்லை வந்து எனக்கு இந்த ஃப்ரீக்வன்சி சென்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ் வரும்போது மார்க்கெட்டில் வெரி ஃபியூ சொல்யூஷன், ஆல்மோஸ்ட் நோ சொல்யூஷன் சொல்லலாம். Planis is the only solution where வந்து நீங்கள் சென்சர்ஸோட கஸ்டமைஸ் பண்ணி ரோபோட்டை தயாரித்து உங்களோட ரிக்வயர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி அல்ட்ராசானிக்ஸ் ஆகட்டும், விஷுவல் ஆகட்டும், பல்ஸ் ஸ்டெடி கரண்ட்னு ஒரு புது டெக்னாலஜி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அண்டர் வாட்டர் ஷ்மிட் ஹேமர், அண்டர் வாட்டர் பல்ஸ் வெலாசிமெட்ரி, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் ரோபோட்டோட இன்டெகிரேட் பண்ணக்கூடியது எங்களோட வெரி ஸ்பெஷல் திறமை அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் வந்து இஸ்ரேல்லேருந்து எங்களோட ஒர்க் பண்ணுறாங்க, நெதர்லாண்ட்ஸ்லேருந்து எங்களோட ஒர்க் பண்ணுறாங்க, ஜப்பானில் வந்து எங்களுக்கு அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து மேக் இன் இண்டியா, மேக் ஃபார் த வேர்ல்டு, அந்த மாதிரி ஒரு சொல்லலாம் இந்த டெக்னாலஜி. கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா நாம் நார்மலாக வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தா இஸ்ரேலியன்ஸ் தான் வந்து, அதாவது இந்த டெக்னாலஜிகள் அந்த மாதிரி பிரெயினி ஃபெலோஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி புதிய விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கணும், கம்ப்யூட்டரைஸ், இதெல்லாம் ரொம்ப தேர்ந்தவர்கள். அதுவும் இந்த கோடிங்கில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றாங்க, ஜப்பான்லேருந்து, அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்லேருந்து சொல்லும்போது இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு புரியும். நம்ம இந்தியா வந்து எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம நினச்சிட்ருக்கோம் ஜப்பானில் இருந்தோம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்காவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணணும், மெயினாக ஜப்பான்லேருந்து தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை நம்ம உடச்சிருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இப்போ நீங்கள் வந்து இப்போ அண்டர் வாட்டரில் தான் இதை பயன்படுத்த ஒரு ரோபோ அல்லது ஒரு ட்ரோன் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒன்லி அண்டர் வாட்டர் தானா, இல்லை ஆஃப் ஷோர், ஆன் ஷோர் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறீங்களா? இது அந்த செக்டர், அந்த சைடில் எப்படி இது பயன்படுது உங்களுக்கு? ஸோ ரோபோட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது டெஃபினெட்லி அண்டர் வாட்டர் மட்டும். கொஞ்சம் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னதுன்னா, இப்போ மரீன் கண்டிஷன்ஸில் ஒரு க்ரோத் வருது, அதில் வந்து ஒரு கோரல் க்ரோத், அதிலெல்லாம் தாண்டி நம்ம பார்க்க முடியுது நம்ம டெக்னாலஜி வச்சு. அது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் பிளானிஸ்க்கு. ஆனால் டேட்டா ப்ராசஸிங் வைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளானிஸ் ஹஸ் டெவலப்ட் இட்ஸ் ஓன் கஸ்டமைஸ்டு வந்து அசஸ்மெண்ட் டேஷ்போர்ட் அப்படின்னு, பிளானிஸ் அசஸ்மெண்ட் டேஷ்போர்ட். இதில் வந்து நீங்கள் பண்ணுற இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு அல்ட்ராசானிக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு 3D வர்ச்சுவல் ரியாலிட்டி மாடலை வச்சு இப்போ டேங்க்குள்ளே இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த டேங்க்குள்ளே நடந்து பார்க்குற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் கேன் ஹேண்டில் போத் லேண்ட், ஏரியல், அண்டர் வாட்டர், எனி டேட்டா. அந்த டேட்டா வந்து நம்ம பண்ணுறது கிடையாது, நம்ம எடுக்கிறது கிடையாது. ஆனால் ஏரியல் ட்ரோன் வச்சு வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி எடுத்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அதில். அதே மாதிரி லேண்டில் வந்து ஈவன் ஹியூமன் இன்ஸ்பெக்டர் எடுத்தால் கூட அந்த டேட்டாவை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ டேட்டா வைஸ் ரொம்ப வெர்சடைலாக இருக்குது. ரோபோட் வைஸ் வெறும் அண்டர் வாட்டர் மட்டும், அது ஸ்பெசிஃபிக் கேப்பபிலிட்டி பிளானிஸ்க்கு.
The goal has been to keep these platforms extremely portable so that there is ease of operation at any time. These drones have the capability to reach a depth of 100 to 120 meters, carrying different kinds of payloads and sensors with the ability to operate in different kinds of environments. Data capturing techniques. The key value through all these operations is the data that is captured. The data is accessible on a digitized reporting platform. இப்போ இந்த இன்ஸ்டிடியூட் ஸ்டேட்டஸ்லேயே அதாவது அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணாமல் ஒரு கிராஸ் செக்ஷனாக உள்ளே போயிட்டு ஒரு வர்ச்சுவல் ஒரு ஆக்மெண்டட் டெக்னாலஜி மூலமாக உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு டச் அண்ட் ஃபீல் இருக்குது. அந்த டேட்டா நம்மளுக்கு கிடைக்குது வச்சுங்களேன். இதனால இப்போ இதுக்கு முன்னால் டேட்டாஸ் கலெக்ஷன் இருக்கும், வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கும், ஒரு மெத்தடாலஜியில் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ப்ராடக்ட்லாம் வந்துட்டு தானே இருந்தது. இப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு? மெயின் அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ரிஃபைனரி எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸ் வந்து ஒரே ஒரு டேங்க் ஃபார்மில் மட்டும் அவங்கக்கிட்ட ஒரு 150-200 டேங்க்ஸ் இருக்கும், ஈவன் 400 டேங்க்ஸ் இருக்கலாம் ஜாம்நகர் மாதிரி பிளேஸில். அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 500 டிஃப்ரெண்ட் வெண்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு. ஒரு வெண்டர் ஏரியல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, ஒருத்தர் டேங்க்கு அன்யூலர் பிளேட் பண்ணுறாங்க, ஒருத்தர் உள்ளே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் வந்து விஷுவலால் பண்ணுறாங்க, கொஞ்சம் என்டிடி எடி கரண்ட் அல்ட்ராசானிக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. ஒருத்தரும் அவங்களோட ஓன் ஃபார்மேட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஒருத்தர் பிடிஎஃபாக கொடுக்குறாங்க, ஒருத்தர் வந்து வீடியோவாக கொடுக்குறாங்க, ஒருத்தர் ஹேண்ட் ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது பிளானிஸோட சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் அதோட அட்ராக்ஷன். அப்போ அதோடைய காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாகும் இல்லைங்களா? காஸ்ட் கண்டிப்பாக கம்மியாகும். ஆனால் காஸ்ட்டை விட முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணுறீங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில். வேர்ல்டில் எங்கேருந்து வேணால் அதை அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும், யார் வேணால் பார்க்க முடியும் அந்த டேட்டாவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் வேறு கிடைக்குது. நாங்கள் ஒரே டேமை வந்து 5 வருஷம் ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து ஒரு கிராக் ஆரம்பித்து பரவி ஒரு பெரிய ப்ரீச் ஆச்சோ அதை நாங்கள் கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கோம். அந்த 5 இயர்ஸ் ஸ்பேன் ஆஃப் டைமில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். மூணாவது விஷயம், பிளானிஸ் வந்து இன்டர்நெட் ஆஃப் அண்டர் வாட்டர் திங்ஸ்னு ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா காம்பினேஷன் ஆஃப் லெஃப்ட் இன் பிளேஸ் சென்சர்ஸ் ப்ளஸ் ரோபோட்ஸ். ஸோ சென்சர்ஸ் வந்து ஆக்சலரோமீட்டர் இல்லை வந்து அக்கூஸ்டிக் பிங்கர் இதெல்லாம் விட்டுருவோம் ஓஷன் ஃப்ளோரில். இப்போ ரோபோட்ஸ் ரெகுலராக போய் அதை மானிட்டர் பண்ணி வந்துட்டுருக்கு. த்ரூ தேட் என்னதுன்னா இந்த ஒரு என்டையர் பீரியட் 3 இயர் 5 இயர் பீரியடில் ஒரு ஓஷன் ஃப்ளோரையே நம்ம மேப் பண்ணி பார்க்க முடியும், என்ன நடந்திருக்கு இந்த 5 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃப்யூச்சரில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் தடுக்கலாம். பியூட்டிஃபுல்லாக சொல்கிறீங்க. அதுதான் வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் மூலியமாக வந்து ஓகே இந்த சீசனில் இந்த ஜியோகிராஃபிக் லொக்கேஷனில் இந்த டிஃபெக்ட் வந்திருக்கு, இந்த சீசனில் வேறு இதே மாதிரி இருக்கிற வேறு இடத்துலையும் வர வாய்ப்புகள் உண்டு, நீங்கள் வந்து அங்கே போய் முன்னாடியே ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிவிடுங்க. நம்ம அந்த பவர் வருது நம்மளுக்கு. சார், இப்போ எனக்கு இது ஒரு அடிப்படையான கேள்வியாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு நார்மல் பீப்புளுக்கு புரியணும். இப்போ வந்து ஒரு இந்தியன் ஓஷன் இருக்குது, அரேபியன் சி இருக்குது, அப்புறம் பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக். ஆனால் இந்த வாட்டருடைய விஸ்காசிட்டி, டென்சிட்டி இதெல்லாம் மாறும். உங்களுக்கு திக்னஸ், அந்த என்ன சொல்கிறது, உப்பு தன்மைலாம். அப்போது இந்த ரோபோ எல்லா கடலுக்கும் அண்டர் வாட்டருக்கும் ஒரே மாதிரியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி இந்த ரோபோ தயாரிக்கிறீங்களா அந்த ட்ரோனுன்றத, இல்லை அதுக்கு மாறுதான்? ஸோ பியூட்டிஃபுல்லான கேள்வி கேட்டிருக்கீங்க. மெயின் விஷயம் என்னதுன்னா பாயன்சி தான் சேஞ்ச் ஆகும். விஸ்காசிட்டி ஓரளவுக்கு வாட்டரில் கிடையாது, ஆனால் சாலினிட்டி அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் வேரியேஷன்னால பாயன்சி வேரி ஆகும். ஸோ பிளானட்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் செட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்குது, வெயிட்ஸ் இருக்கும். ஸோ எங்கே பாயன்சி அதிகமாக இருக்கும் வெயிட்ஸ் அதிகம் பண்ணுவாங்க, கம்மியாக இருந்ததுன்னா கம்மி பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்ட் ஆஃப் கேலிப்ரேஷன் ப்ராசஸ். ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் 1-2 டேஸ் கேலிப்ரேஷனில் இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிடுவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுதான் வந்து பியூட்டி. இது வந்து ஒரு ஜென்ரல் பிளாட்ஃபார்ம், எங்கே போனாலும் பிளக் அண்ட் ப்ளே. பட் எந்த கண்ட்ரியில் இது எங்கே போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வித்தின் 2 டேஸில் ரெடி பண்ணி வித்தின் 2-3 டேஸ் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து இப்போ கீழே வந்து உங்களுக்கு அண்டர் வாட்டர்லேருந்து அந்த இது கிடைக்குது, எல்லாமே ரிமோட்டில் தான் கிடைக்குது உங்களுக்கு, த்ரூ சென்சார் மூலமாக தான் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறீங்க. இந்த டேட்டாவை வந்து இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு டேட்டா இல்லைங்களா? இது வந்து யார் உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க? உங்களுக்கு இது நாங்களே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் பைப்லைன், டேங்க், இதெல்லாம் வந்து ASTM ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை இந்தியன் டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். எனி கம்பெனிக்கு நாங்கள் போனப்போ ஒரு டேம் ஆகட்டும், இல்லை பிரிட்ஜ் ஆகட்டும், இல்லை டேங்க் ஆகட்டும், அவங்ககிட்ட கேட்டுப்போம் எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டாவை டிஜிட்டலைஸ் பண்ணுறோம் நம்ம. சரி, இப்போது ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா இந்த டேட்டாஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 இயர்ஸ் ஸ்பேன் ஆஃப் டைமில் என்ன நடக்குது அப்படின்னும் போது அந்த டேங்கரோ அல்லது அந்த கப்பலையோ வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய நிம்மதி இருக்கும். ஐயோ இவ்வளோ நாள் விட்டுட்டோம்,
இதை அழகாக நம்ம பாதுகாத்துருக்கலாம். அப்போ நிறைய செலவும் கம்மியாகுது, ஏன்னா மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியாகுது. அலர்ட் பண்ணுறீங்க, அது ஒரு காஷியஸ் அப்படின்னா காஷன் பண்ணும்பொழுது ஓகே நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கணும். இந்த டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க, எவ்ரி 6 months 3 months ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணும்போது பொருள் கெடுறதுக்கு ஆனால் அந்த வாய்ப்புகள் கம்மி. அந்த வெஹிக்கிள்ஸுக்கு அந்த கப்பலோ வாட் எவர் இட் இஸ், பிரிட்ஜஸ், அதுக்கப்புறம் அந்த ரிக்கிங், இப்போ நம்ம ONGC எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே என்ன கிராக் அசெட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ், டேம்ஸ், டேங்க்ஸ், ஆஃப்ஷோர் டெர்மினல்ஸ். பிரிட்ஜ் கூட ஒரு பெரிய யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் ஃபார் எக்ஸாம்பிள், மினிஸ்டர் போன கவர்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் 10,000 டேங்க்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, 10,000 பிரிட்ஜஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட மட்டும் வந்து லேக்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ் இருக்குது, ரிவர் கிராசிங்ஸ். அந்த இடத்துல எல்லாம் குரோஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எங்ககிட்ட எப்படின்னா எங்கள் டெக்னாலஜினால ஒரே சென்ட்ரலைஸ்ட் டேஷ்போர்டில் ஒரு ஜியாகிரஃபி, இந்த ஸ்டேட் அப்படின்னு போனால் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் எல்லாம் பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜில் வந்து எங்கெங்கெல்லாம் ரிவர் கிராசிங்ஸ் இருக்குது, அங்கே அந்த ரிவர் கிராசிங்ஸில் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து ஹிஸ்டாரிக்கல் டைம் டேட்டா அதெல்லாம் நம்ம காமிக்க முடியும். அதுதான் அந்த பவர் ஆஃப் த டெக்னாலஜி. அதான் அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது என்னென்னா ஒரு நல்ல நியூஸ், இது குட் நியூஸ் ஃபார் தி பீப்புள். என்னென்னா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் 100 வருஷத்துக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் தாங்கி நிற்குமா காலத்தை கடந்து, அந்த டெஸ்ட் ஆஃப் டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் எதுவும் மாறுமா, இல்லை என்ன மாதிரி கெலாமிட்டிஸ், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்தாலும் இது தாங்கக்கூடியது. இதை கண்டுபிடிச்சி சொல்லிவிட்டு அதுக்கான என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யலான்றது ஒரு ப்ரிகாஷனரியாக நம்மளால் செய்ய முடியுது. ஆனாலும் கூட சார் நிறைய வந்து நம்மளுக்கு ஒரு மிஸ்அப், இது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே இதெல்லாம் அந்த பயன்படுத்தலையோ, அந்த டேட்டாஸ் பயன்படுத்திருக்க மாட்டாங்க. ஆமாம். ஸோ சேஃப்டிங்கிறத வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேம் ப்ரீச்சஸ் நடக்குது நிறைய இடத்துல. நாங்கள் ஒரு தடவை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு எங்களை கூப்பிடுறாங்க, உள்ளே போய் பார்த்தா பெரிய ஒரு ஹோலே இருக்குது. அதை நம்ம விட்டுட்டோம்னா வந்து மழை காலத்தில் ஜாஸ்தி வாட்டராக ப்ரீச் ஆகுது. ஸோ சேஃப்டியை சீரியஸாக எடுத்துட்டோம்னா நிறைய விஷயம் வராது. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிம்பாங்க, அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் சீரியஸாக எடுத்துக்கணும். அதை வருமுன் காப்போம். ஆமாம், அதுதான் மெயின். ஆனால் நீங்கள் ஸ்டிச்சிங் டைம் சேவ்ஸ் டைம், லைஃபும் கூட இப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டிடுறாங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிடுறாங்க, பணம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து அதை பராமரிக்கிறன்றது வந்து இந்தியன் கல்ச்சரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது நம்ம சாரி டு சே நம்ம அதான் அதை ஒரு ரெகுலேஷனாக கொண்டு வரணும். கவர்மெண்ட் வந்து நம்ம இந்த பிரிட்ஜ் கட்டினோம், இந்த டேம் கட்டினோம்னா எவ்ரி 3 years எவ்ரி 5 years இதை பண்ணியே ஆகணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும். அது ட்ரிப்புங்கிற ஒரு ப்ராஜெக்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது வேர்ல்ட் பேங்க் ஸ்பான்சர்ட் ட்ரிப் ப்ராஜெக்ட். பல டேம்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. நமக்கு தமிழ்நாட்டில் ஷோலையார் டேம், இந்த மாதிரி டேம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அது வேறு டேம்ஸில் வந்து பண்ணுறது கிடையாது. இப்போ ஹவ் இஸ் த கவர்மெண்ட் சப்போர்ட் சார், போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்? உங்கள் இந்த பிளானிஸுடைய அந்த ஜென்ரலாகவே நல்ல சப்போர்ட் இருக்குது. முன்ன வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சிவராஜா சார் இருக்கார். லாஸ்ட் 2 months முன்னாடி வந்து ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கான்டாக்ட் தேடி வந்தோம் நாங்கள். ஏன்னா நெதர்லாண்ட்ஸில் ஒரு கிராண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிராண்ட் அப்ளை பண்ணுறதுக்காக வந்து கேட்டிருந்தோம். ஸோ த்ரூ இன்குபேஷன் செல் சிவராஜா சாரை கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அவர் உடனே வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மிஸ் ஜெயந்தி அவங்கள கனெக்ட் பண்ணி விட்டாங்க. வித்தின் 2 months வந்து அழகாக வந்து போய் அவங்க பைலட்டே கொடுத்துருக்காங்க இப்போ எங்களுக்கு. ப்ளஸ் வந்து எங்களுக்கு இது யூஸாக இருக்குது அப்படின்னு ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த கிராண்ட்டும் கிடச்சிருக்கு நெதர்லாண்ட்ஸ்லேருந்து. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நல்ல சப்போர்ட் இருக்குது. சென்டர்லேயும் வந்து ஸ்டார்ட் அப்புங்கிறதுனால நல்ல சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு மகாராஷ்டிரா ஸ்டார்ட் அப் கிராண்ட் கிடச்சிது ஒரு 4-5 years. அதனால் மகாராஷ்டிரா ஸ்டேட்லேயும் நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஆனால் அதர் ஸ்டேட்டில் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஹவ் இஸ் த ரெஸ்பான்ஸ்? இப்போ அந்த யூபி பிரிட்ஜ் கார்பரேஷன் அவங்க ஒரு பெரிய மேஜர் இந்த சிவில் சைடில் இருக்கிறவங்க, இந்த பிரிட்ஜஸ்னாலே அவங்க ஞாபகம் வரும். இப்போ அவங்கள தாண்டி இப்போ எல்என்டி நிறைய பேர் வந்தாச்சு வச்சுக்கலாம். பட் அவங்கக்கிட்ட சப்போர்ட்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? சப்போர்ட் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் மோர் ப்ரோஆக்டிவ் தேன் தி அதர்ஸ். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், இவங்கெல்லாம் தெலுங்கானா, இந்த ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப ப்ரோஆக்டிவ். கொஞ்சம் ஸ்டேட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மெயினாக என்ன டெண்டரிங் ப்ராசஸ், அதில் தான் வந்து சேலஞ்சஸ். அந்த யூஷுவல் கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அதுதான் சேலஞ்ச் வருது, கம்பர்சமாக இருக்கும். ப்ளஸ் அஃபிஷியல்ஸ் ஆல்சோ கம்பர்சமோட பேமெண்ட் சைக்கிள்ஸ், நம்ம ஒர்க்கு முடிச்சிருவோம், பேமெண்ட் டைமில் கிடைக்க மாட்டேங்கிறது, அந்த சேலஞ்சஸ் எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இது ரொம்ப 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 இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா நாம் எவ்வளோ தான் ரொம்ப சரியான நேரத்தில் ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றோம், அவங்க வந்து பேமெண்ட் அவங்க அந்த யூஷுவல். இது வந்து ஒரு அரசாங்கன்றதை விட நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு சீட்டில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து ஓவராலாக வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து நம்ம அப்படியே ஒரு பிளெயினாக ப்ளேம் பண்ண முடியாது. இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு அதிகாரிகளும் பார்ப்பாங்க,
அவங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் பட் இந்த அவேர்னஸ் வரும் அப்படின்ற, ஏன்னா இப்போ அது ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லினஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் நம்ம கண்ட்ரியில். என்னதுன்னா ஒரு ஒர்க்கு பண்ணுறாங்க, அது குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிறது அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அது நம்மளோட தர்மம், ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை டைமில் பண்ணால் தான் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்லாம் க்ரோ ஆக முடியும். எந்த ஸ்டார்ட் அப்புமே எனக்கு நீங்கள் கிராண்ட் கொடுங்க, ஃபண்டிங் கொடுங்கன்னு கேட்குறது இல்லை. நீங்கள் வந்து பிஓ கொடுங்க, ஒர்க் ஆர்டர் கொடுக்கன்னு தான் கேட்குறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம அந்த கிராண்ட் ஸ்டேஜை தாண்டி வந்துட்டோம். இப்போ நிறைய கிராண்ட்லாம் கிடைக்குது. ஆனால் இப்போ தேவை நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆர்டர், பிஸ்னஸ், பேமெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை கரெக்ட் நீங்கள் சொல்கிறது என்னென்னா உண்மை, 100க்கு 100 உண்மை. என்னென்னா ஸ்டார்ட் அப்ஸ் அப்படியே ஸ்டார்ட் அப்பாகவே இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு கம்பெனியாக ஒரு பெரிய கார்ப்பரேட் லைனில் போனால் தான் அடுத்து அந்த வேலை தேடுற விஷயங்கள் வந்து குறையும். அதாவது வேலை கொடுப்பவர்களாக, அதுதான் நம்முடைய டேக். இப்போ வந்து நம்ம எலான் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறோம். ஸ்பேஸ் எக்ஸ் wouldn't have been SpaceX if NASA had not supported. நாசா வந்து அவங்க 3-4 தடவை ஃபெயிலே இருக்காங்க நாசா கிட்டேருந்து கான்ட்ராக்ட் வாங்கி. ஆனாலும் அவங்க வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி 5வது லான்ச் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஸ்டார்ட் அப்பை ட்ரஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் கொடுத்தாதான், என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் க்ரோ ஆக முடியும். அது வந்து லார்ஜ் வேல்யூ கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கணும் சார். சின்ன கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் லார்ஜ் வேல்யூ கான்ட்ராக்ட்ஸ் ஆர் ஸ்டில் நாட் கோயிங் டு அவர் ஸ்டார்ட் அப்ஸ். அதாவது ரவுண்ட் த இயர் வரணும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இயர் ஆன் இயர் கொடுக்க முடிஞ்சாதான் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் க்ரோ ஆகும். ரொம்ப அழகாக இதில் ஓரளவுக்கு ஸ்டேட் நேஷனலிசமும் நம்ம ஸ்டார்ட் அப்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதானே நம்ம க்ரோ ஆகும். கண்டிப்பாக. அதாவது அந்த இதெல்லாம் மறந்துடணும். அதாவது அந்த பேரியர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. இது நம்ம ஸ்டேட்டில் வர ஒரு ஸ்டார்ட் அப்பு. இங்கே நம்ம யூத்துக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம யூத்தே வந்து ஒரு முதலாளி ஆகுறாங்கன்ற ஒரு இப்போ பிளானிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வந்து லோக்கல் எம்ப்ளாயீஸ் தான். 90-95% நீங்கள் ஆஃபீஸ்க்கு அது எம்ப்ளாய்மெண்ட் 120 people எம்ப்ளாய் பண்ணுறாங்க இன்னைக்கு. இப்போ எவ்ரி டைம் வந்து அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக. ஒன்லி திங் ரிக்வயர்ட் இஸ் ஜாப் சார். அப்படின்னா ஒர்க் ஆர்டர்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், வேறு எதுவுமே தேவை. பேமெண்ட் ஆன் டைம். இப்போ நம்ம வந்து இதை பேசணும் சார், இந்த டெக்னாலஜி பேசணும், இது எங்கே பயன்படுது, இது கண்டுபிடிப்பதுனால என்னென்னா ஒரு ப்ரெசிஷன் டேட்டாவில் கிடைக்கும்பொழுது வருமுன் காப்பும் அதை வந்து நம்ம தடுக்கிறோம். அப்போ அவங்களுக்கு அதில் செலவு. அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து தன்னுடைய வெசல்ஸை காப்பாற்றிக்கலாம், புதுசாக வாங்கக்கூடிய விஷயத்தை தள்ளி போடலாம், இருக்கிறதே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறான்ற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பிளானிஸ் ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பும் வந்து எடுத்தவொன்னும் ஸ்டார்ட் அப் ஆகிட முடியாது. அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்குபேஷன், ஒரு ப்ரீ இன்குபேஷன் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய மார்க்கெட் கனெக்ட் வந்து தான் ஒரு ப்ராடக்டே மார்க்கெட்டுக்கு வருது ப்ரோட்டோடைப்பில் இருந்து. இந்த பிளானிஸுடைய இந்த ஜேர்னி அது குறித்து சொல்லுங்களேன். ஸோ தேங்க்யூ சார், வெரி குட் கொஸ்டின். டெஃபினட்டாக அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்க முடியாட்டி ஐடியாஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ சென்டர் ஃபார் இன்னோவேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியாஸோடு வந்தாங்கன்னா அது எப்படி ப்ராடக்டாக மாற்றுறதுன்னு அந்த லெவலில் சப்போர்ட் பண்ணுறோம். அதை தவிர வந்து நல்ல ஐடியாஸை வந்து எப்படி கம்பெனியாக மாற்ற முடியுங்கிறதுக்காக நிர்மான்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நிர்மானில் 105 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. ஒன்று ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இதெல்லாம். அதில் வந்து ஒரு 1 year ப்ரோக்ராம் 6 months வரைக்கும் தே கேன் ஃப்ரீலி ப்ளே அரவுண்ட் வித் தேர் ஐடியா. 6 months ஃபார்மல் ப்ரீ இன்குபேஷன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். இதை தவிர எங்களோட ஃபேம்ட் இனோவேஷன் ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஈகோசிஸ்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்குபேஷன் செல் 350 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது இன்றைக்கி. கியூமுலேட்டிவ் வேல்யூஷன் மோர் தேன் 5.5 billion அந்த மாதிரி USD போயின்னு இருக்குது. ஸோ இந்த ஈகோசிஸ்டம் இருக்கிறதுனால தான் எங்களால் கண்டினியூஸாக ஸ்டார்ட் அப்ஸ் சப்போர்ட் பண்ண முடியறது. ஆக்சுவலாக இல்லை, இப்போ இது எப்போ ஆரம்பித்தாங்க சார் இவங்க இந்த பிளானிஸ் வந்து இந்த இன்குபேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? எப்போ ஒரு ப்ரோட்டோடைப் இதுதான் அக்செப்டட், இது ஓகே அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஸோ அவங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறச்சவே வந்து CFIல காம்படிஷன் டீம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தனுஜ் வந்து ரோபோகானுங்கிற ஒரு காம்படிஷன், வினீத் இன்னைக்கு CTOவாக இருக்கிறவர் அந்த ரோபோ சப்ங்கிற ஒரு காம்படிஷன். செகண்ட் இயர் தேர்ட் இயரில் வந்து அவங்க அந்த வரைக்கும் அங்கே நல்ல ட்ரைனிங் எடுத்திருந்தாங்க. ஃபோர்த் இயர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணாங்க. கிராஜுவேட் ஆன ஒரு வருஷம் வரைக்கும் ஃபர்தராக டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இதை அந்த ஒரு வருஷத்தில் தான் வந்து இண்டஸ்ட்ரி வேலிடேஷன் கிடச்சிது. ரிலையன்ஸ்லேருந்து ஒரு பர்சன் வந்து பார்த்தப்போ யுவானந்துங்கிற எங்களோட மென்டர், இது ரொம்ப நல்லா இருக்குது, இதை வந்து நீங்கள் டெக்னாலஜியாக மாற்றி டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ தான் அது ஒரு கம்பெனியாக மாற்றினோம். ஸோ அதுதான் ஒரு ஜென்ரல் ஸ்டேஜ். லேபரட்டரியில் வந்து டெவலப்மெண்ட், ப்ரீ இன்குபேஷன், அதுக்கப்புறம் வந்து மெயின் ஸ்டெப் வந்து இண்டஸ்ட்ரி வேலிடேஷன். இண்டஸ்ட்ரி ஒரு 2 பேர் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல், நான் உனக்கு ஆர்டர் கொடுப்பேன்னு சொல்கிற டைம் தான் வந்து முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஃபாலோட் இட் த்ரூ. எங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கிராண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே வந்திருக்காங்க ஓவர் தி இயர்ஸ்.
அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் லாட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் டான்சீட், அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா சீட் கிராண்ட் இதெல்லாம் கிடைச்சதுனால தான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இன்குபேஷன் செல் சப்போர்ட் இதெல்லாம் கிடைச்சதுனால இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் போதே ஆரம்பித்ததுனால அது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியாது பேரண்ட்ஸ்க்கும் சரி தான், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். என்னென்னா இந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு பிடெக்கோ எம்டெக்கோ முடிச்சுட்டு வெளியே போயிட்டு வேலை கிடச்சிரும், அப்புறம் அந்த வேலை ஜாபுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு வந்து பண்ணுறதுன்றது. இவர் அப்படி தான். தனுஜ் ஆக்சுவலாக விட்டுட்டு போயிட்டாரு, டாடா மோட்டர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனால் இங்கே வினீத் வந்து ஃபர்தராக கான்ஃபிடன்ஸ் காமிச்சதுனால அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஓகே நம்ம டீமை ஜாயின் பண்ணலாம். அவள் அப்பா அதுலேயும் வந்து என்னை கூப்பிட்டு லஞ்ச் பண்ணியிருக்காரு என்னோட. நீங்கள் வந்து இது நிஜமாவே வந்து நம்ம சனுக்கு இது ஃபேவரபிளான ஒரு கரியர் பார்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் ஜாயின் பண்ணியிருக்கான். ஓகே. ஆமாம், இல்லை இது ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வந்து அதுவும் பர்டிகுலர்லி சவுத்தில் நமக்கு வந்து என்னென்னா பையன் படிக்கணும், செட்டில் ஆகுன்ற வார்த்தையை வந்து வேலை கிடச்சிட்டா செட்டில்டு, அதுக்கு அடுத்த உடனே மேரேஜ், அது இப்படி தான் ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. பல வருஷங்கள் அப்படி தான் இருக்கும். அதை தான் நம்ம சவுத்துலேயும் பெரும்பான்மை வரும். இப்போ தான் அந்த இது உடஞ்சிட்டு வருது சொசைட்டியில் வந்து. இல்லை நாம் ஒரு கார்ப்பரேட்டு, நாமளும் நிறைய சம்பாதிக்கணும், நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு நாம ஏன் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நின்றுட்டு சில நேரத்தில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்தாலும் இவங்க ஐடியாவை அவங்க ஏற்றுக்க முடியாமல் இவங்களோட விஷயம் தெரியாதவங்க கிட்ட வேலை செய்யும் போது இன்னும் ஒரு பெரிய மென்டல் அகனி ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பிடிக்காமல் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நம்முடைய ஐடியாவை இங்கே இப்போ யூஸ் பண்ண மாட்றாங்க, நம்ம எதுக்கு படித்தோன்ற ஒரு விரக்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ளதாக தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸு. இதில் சேலஞ்சஸ் என்ன சார் வந்தது அவங்களுக்கு? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இருக்கிறதுனால ஓகே ப்ரீ இன்குபேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அங்கே ஒரு சில சேலஞ்சஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் ஆகும்? நிறைய சேலஞ்சஸ் வந்தது. முக்கியமாக வந்து கோவிட் டைமில் கேஷ் ஃப்ளோ சுச்சுவேஷன். ஒர்க் ஜாப்ஸ் எப்போவுமே பிளானிஸ் கிட்ட வந்துட்டே தான் இருந்தது. ஆனால் கோவிட் டைமில் எப்படின்னா வந்து யாருமே பே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்ககிட்டையும் காசு இருக்குது, ஆனால் அவங்க பேங்க் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ண முடியறதில்ல. அதுக்கப்புறம் இருந்தாலும் எவ்ரிபடி கட் ஷார்ட் தேர் ஸ்பெண்டிங். அந்த 1-2 இயர்ஸ் ரியலி டார்க் பீரியட்னு சொல்லுவேன்னா, சேலரியே கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ராத்திரி கால் பண்ணி அழுவான் தனுஜ் என்கிட்ட, என்ன சார் பண்ணுறது, இன்றைக்கி 31st நாளைக்கு வந்து சேலரி கொடுக்கணும், இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 2-3 மாதம் சேலரி வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் யாரையுமே ஃபயர் பண்ணல. பிளானிஸ் இன்னி தேதி வரைக்கும் எப்போவுமே யாரையுமே ஃபயர் பண்ணது கிடையாது. சரி ஒரு 2 months லெஸ் சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பீரியட். அந்த டைமில் வந்து பேமெண்ட்ஸ் கிடைக்காததுனால இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரேஸ் பண்ண முடியல ஒரு அந்த 2-3 இயர்ஸ். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங் வின்டர் அப்படின்னு சொன்னாங்க. வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையுமே ஃபண்டிங்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ரொம்ப ஒரு டார்க் பீரியட் கம்பெனிக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அது பிளானிஸ்கோ மாத்திரம் இல்லை, இந்த வேர்ல்டு குளோப் ஃபுல்லாகவே வந்து என்ன நடக்கும்னு தெரியும். என்ன ஒரு புதுவிதமான ஒரு டிசீஸ் அது யாருக்குமே தெரியாது. என்ன கோவிட் ஸ்டார்ட்டில் வந்து தனுஜ் வினீத் 2 பேருமே சவுதி அரேபியாவில் இருந்தாங்க. இப்போ கூட ஞாபகம் 1st March ஒரு ஜாப் பண்ணுறதுக்கு போய் அங்கே ஸ்டக் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தாங்க. அந்த ஜாப் திரும்பி கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. அது அப்போ முடிஞ்சது, அவ்வளோதான். இனி வரைக்கும் கிடைக்கவே இல்லை அந்த ஜாப். அந்த டைமில் கரெக்டாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பேன்ஷன் ஸ்டேஜில் இருந்தாங்க. நெதர்லாண்ட்ஸ் யூனிட் ஆரம்பிச்சது, சவுதியில் ஒர்க் கிடச்சிட்டு இருந்தது. 3 years அது எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ திரும்பி ரிவைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பிகாஸ் ஆஃப் கோவிட். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோவிட்ன்றது வந்து அது ஏற்கனவே உள்ள ஒரு டிசீஸாக இருந்தால் பரவாயில்ல, அது என்னன்னு தெரியாது. அடுத்த கட்டம் என்ன ஆகும், அது வந்து ப்ளோ அப் ஆகுமா இல்லை கம்மி ஆகுமான்றது தெரியாது. இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஒரு புதிய நோய், அதுவும் இந்தியா போல் ஒரு 140 crores பாப்புலேட்டட் கண்ட்ரியில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட் இஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸு. அப்போ எல்லாருக்குமான ஆனால் சில பேருக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்திருக்கு. யாரெல்லாம் டிஜிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவன் டிஜிட்டலில் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கல்ச்சர் வந்து அதிகமாகிச்சு. அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்திருக்கு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது அவங்க ஜேர்னி வந்து இதில் ரொம்ப குறிப்பாக நம்ம வந்து வி ஷுட் தேங்க் தோஸ் ஸ்டாஃப். கம்மி சேலரி வாங்கிட்டு அப்போ கூட வந்து வெளியே போகாமல் அவங்க கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஏன்னா இட் இஸ் எ டெஸ்டமெண்ட் டு தி லீடர்ஷிப். தனுஜ் வினீத் அவங்களாம் நல்லா வந்து அவங்களோட மூவ் பண்ணியிருக்கிறதுனால வந்து அவங்க ஸ்டே ஆன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய அந்த பாஸ், ஆமாம் பாஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஒரு டீம் லீடர் அதுதான் சொல்லணும். அதே மாதிரி இன்குபேஷன் செல் சப்போர்ட்டும் ரொம்ப க்ரூஷியலாக அந்த டைமில் வந்து கொஞ்சம் லோன்ஸ் கொடுத்து தே ஹெல்ப் அஸ் டு கெட் பாஸ் தட் ஸ்டேஜ். இருந்தாலும் மந்த் ஆன் மந்த் தான். போன வருஷம் நவம்பரில் கூட வந்து தனுஜ் என்கிட்ட கால் பண்ணி, சார் இந்த மாதம் ஃபண்டிங் ரைஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது சார், எல்லா இடத்துலையும் லோன் வாங்கி கடைசியில் அப்பா கிட்டேயும் லோன் வாங்கி அப்போது அந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் கடைசியில் நவம்பரில் ஒரு புது இன்வெஸ்டர் ஆஷிஷ் கச்சோலியான்னு சொல்லிட்டு பாம்பேலேருந்து, அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய பர்சன், அவர் வந்து இந்த டெக்னாலஜியை ட்ரஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணார்.
அதனால் டர்ன் ஆயிடுச்சு. நம்ம சொல்லும் பொழுது இப்போ நம்ம சிரிச்சிட்டு பேசணும் சார், நம்ம வந்து சிம்பிளாக இருக்கு, அப்போல்லாம் கஷ்டப்பட்டாங்க சம்பளம் இல்லை. ஆனால் அந்த ஒரு நிமிஷமும் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம், அப்பா கிட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டோம், இருந்த வேலையை நல்ல வேலையை விட்டு வந்துட்டோம், இது இன்னும் வருமா இல்லை இது தொடர்ந்து இந்த கொரோனா தொடருமா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஒரு தவம் மாதிரி தான் அது. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு ஜாப் இருக்கும், பட் இவனுக்கு ஒரு கம்பெனி தொடங்கிட்டாங்க, இந்த நம்பிக்கை வருமன்ற ஒரு பெரிய ஒரு மன போராட்டம். மாதம் அப்படிதான். இந்த மாதம் யார் பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க, இந்த ஒர்க்கு முடிச்சிட்டோம், யாரை வந்து கால் பண்ணி யார் ஆஃபீஸில் வெளில நிற்கணும், அதுதான் ஒர்க். ஸோ கடைசியில் ஒருத்தர் வந்து ஒரு ரெஸ்கியூ பண்ணி இப்போ ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன சார் பிளானிஸனுடைய அடுத்த கட்டம் வந்து 3 விஷயம் மெயினாக. ஆட்டோமேட்டட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் நல்லா வந்திருக்கு, அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ். இப்போ டிஃபென்ஸ் சைடில் நல்லா ஐடெக்ஸ் சேலஞ்ச் வின் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். ஸோ ஐடெக்ஸ் மூலியமாக வந்து 2 பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஒன்று அண்டர் வாட்டர், இன்னொன்று வந்து ஆர்மி. ஸோ அது நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. அதை தவிர வந்து இந்த இன்டர்நெட் ஆஃப் அண்டர் வாட்டர் திங்ஸ் அதுவும் நல்லா டெவலப் பண்ணி ஒரு 2 போர்ட்டில் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். டேங்க் இன்ஸ்பெக்ஷன் அதுலேயும் நல்ல ட்ராக்ஷன் இருக்குது. இப்போ எவ்ரி ரிஃபைனரியில் 300-400 டேங்க்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வாட்டர் டேங்க் இன்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டுருக்கோம். இப்போ ஃபியூவல் டேங்க்ஸும் இன்ஸ்பெக்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. அது சர்டிஃபிகேஷன் மட்டும் ஃபண்டிங் இல்லாததுனால நிறுத்தி வச்சுருந்தோம், அதையும் முடிச்சிருவோம் 2-3 மந்த்ஸில். அது ஒரு புது டைரெக்ஷன் ஆரம்பிக்க போகிறது. இப்போ சப்மெரின்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும் சார்? சப்மெரின்ஸில் எல்லாத்துலேயுமே ஹல் இன்ஸ்பெக்ஷன், இந்த இது இன்ஸ்பெக்ஷன், உள்ள டேங்க் இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்துக்கும் யூஸ். அப்போனா கண்டிப்பாக இது வந்து நேவிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி. ஆமாம். ஸோ நேவியும் வந்து நல்ல ஃபெய்த் ரிப்போஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு பெரிய ப்ராஜெக்டில் பிளான் இஸ் ஆல்மோஸ்ட் வின் பண்ணியிருக்கணும் கான்ட்ராக்ட். ஆனால் வந்து ஒரே ரீசன் என்னதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து தே டோன்ட் ஹேவ் பார்ட்னர்ஷிப் வித் அ பிக் போர்ட்ஸ். அதனால் வந்து கொடுக்கல, வேற ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கோயிலேஷனுக்கு போயிடுச்சு. ஆனால் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் கமிங் இன். இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் அண்டு நம்ம அடுத்து என்ன நிலைக்கு தயாராகணுன்றதுக்கு ஒரு பாடம் தான் அதெல்லாம். கரெக்ட். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சார். அதாவது இது வந்து ஒரு சின்ன வெஹிக்கிள் தான், ஒரு குட்டியான விஷயம், ஆனால் அது மிகப்பெரிய விஷயத்தை ஒரு அழிவிலேருந்து மீட்டு கொடுக்குது அல்லது நஷ்டத்துலேருந்து நம்மளை குறைக்குது. இப்போ எவ்வளோ பேர் இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் எவ்வளோ ஸ்டாஃப் இன்க்ரீஸ் ஆவாங்க சார்? எவ்வளோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்? இன்னொரு 50-60 பீப்புள் டெஃபினட்டாக. கம்பெனி 200 எம்ப்ளாயீஸ் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இப்போ 120 இருக்குது. 120 to 150 ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், கொஞ்சம் இன்டர்ன்ஸ் அதெல்லாம் கூட இருக்கும். இப்போ எல்லாருமே இங்கே தான் இருக்காங்களா சார்? எல்லாருமே சென்னை அந்த புழுத்திவாக்கத்தில் இருக்காங்க. மற்ற 2 ஆஃபீஸ் இருக்குது. இப்போ அதே இடத்துல வேற ஒரு ஆஃபீஸ் ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இருக்கிற பிளேஸ்லேயும் 2nd ஃப்ளோர் கட்ட போகிறோம் சூன். இப்போ அதர் கண்ட்ரி சொன்னீங்கல்ல, இப்போ நீ வந்து நெதர்லாண்ட்ஸ், சவுதி. ஆமாம். இப்போது நெதர்லாண்ட் இங்கே அங்கே எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ நெதர்லாண்ட்ஸில் எங்ககிட்ட ஹோல்லி ஓன்ட் ஒரு சப்சிடியரி இருக்குது. அவங்க வந்து லோக்கல் கிராண்ட்ஸ், லோக்கல் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாகவே போயிட்டுருக்காங்க. யூரோப்பியன் கிராண்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்கு கம்பெனிக்கு. அங்கே யூரோப்பியன் கம்பெனியாக இருக்கிறதுனால யூரோப்பியன் யூனியன் கிராண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ரீசெண்டாக கூட சொன்னேன் இல்லையா, இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அது ஒரு டச் கிராண்ட் தான். அது கண்டிப்பாக அது வந்து எப்படி லேக்ஸ் எல்லாம் வந்து பொல்யூஷன் இல்லாமல் நம்ம ரோபோட் மூலியமாக பாதுகாக்கணுங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிட்டு இருக்கிறதுனால அங்கே சஸ்டெயின் பண்ண முடியுது. மிடில் ஈஸ்டில் வந்து நாங்கள் சேனல் பார்ட்னர்ஸ் மூலியமாக போகிறோம். ஸோ டிசிஆர் இன்ஜினியரிங், அந்த மாதிரி பல இன்ஜினியரிங் கம்பெனிஸ் இருக்காங்க அங்கே. அவங்க கிடைச்ச கான்ட்ராக்ட் நம்ம சப் கான்ட்ராக்டியாக இருக்கிறதுனால அந்த மூலியமாக பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் இந்த கண்டுபிடிப்பு வந்து ஆன் ஷோர், ஆஃப் ஷோர் அண்ட் அண்டர் ஷோர் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா விதத்துலையும் உங்களுக்கு உங்கள் டேட்டா மாத்திரம் இல்லாமல் அதர்ஸ் வந்து டேட்டா கொடுத்தா அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறீங்க. கரெக்ட். ஸோ இது வந்து இங்கே பார்க்குறதுக்கும் மற்ற கண்ட்ரிலேருந்து உட்காந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்காது. இது ஒரு ஸ்டாண்டர்டு, இது வந்து ஒரு யூனிவர்சலாக அக்செப்டபிள் டேட்டாஸ் தான் நீங்கள் கொடுக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ மே பி ரைட், இது வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃபென்ஸ் அல்ல ப்ரொடெக்ஷன், கண்ட்ரியினுடைய பாதுகாப்புக்கு இந்த டேட்டா ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வார் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம போர்ட்டை எப்படி பாதுகாக்கிறது, நம்முடைய நேவல் பேஸை வந்து எப்படி பாதுகாக்கிறது, நம்முடைய ஏர்போர்ட்ஸ், ஏர்ஃபோர்ஸினுடைய அந்த இது சப்மரீன் எப்படி பாதுகாக்கிறது. இப்போ இந்த டேட்டாஸ் வந்து சார் யூனிவர்சலாக இருக்கிறதுனால கேன் தே ஆக்ட், அது ஆக்டிங் சான்சஸ் இருக்கா? எல்லா டேட்டாவுமே வந்து 2-way கிளாசிஃபிகேஷன். ஒன்று கிரிட்டிக்கல் டேட்டா, ஒன்று வந்து நான் கிரிட்டிக்கல் டேட்டா. நான் கிரிட்டிக்கல் டேட்டா வந்து இந்த லோ பிட் ரேட் அக்கூஸ்டிக் டிரான்ஸ்மிஷன் மூலியமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இல்லை வந்து ரேடியோ மூலியமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். கிரிட்டிக்கல் டேட்டா எல்லாமே வில் பி ஆன் போர்டு ஒண்டி தான். அதை வந்து நீங்கள் ஈவன் ரோபோட்டை திருடினா கூட அதை பிடிக்க முடியாது, ஏன்னா உள்ளே இருக்குது அந்த டேட்டா. அதை வந்து நாங்கள் ரிட்ரீவ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ
ஸோ அந்த மாதிரி இந்த 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கிறதுனால ஹேக்கிங் சம்பாவனைகள் இருக்குது, ஆனால் ஹேக்கிங் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒரு 2-வே சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை வச்சு. ஹேக்கிங்கும் இல்லை ஹேச்சிங்கும் ரெண்டும் பண்ண முடியாது. ரெண்டும் பண்ண முடியாது. ரிவர்ஸ் இன்ஜினியரும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், அதை வந்து யாரோ ஒருத்தர் ஈஸியாக கொண்டு போகும்பொழுது அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் கேட்டேன். ஏன்னா இது எல்லா நேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஆக்ட் பண்ணுறாங்க, இது ஏன் பண்ண முடியாது அப்படின்னும்போது. ஸோ அது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். கரெக்ட் இல்லையா? நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ளஸ் வந்து முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் வராங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, நேவி, அவங்களுக்கு எல்லாருக்குமே டேட்டா செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ we have taken care of that over the years. இது இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நாலேஜுக்கு போயிருக்கோம். அவர் நாலேஜில் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அலும்னை மிஸ்டர் கன்பா அப்படிம்பாரு, கணபதி ராமச்சந்திரன், அவர் வந்து மலேசியா பிரசிடென்ட்க்கு எங்களை பற்றி சொல்லியிருக்காராம். அவர் நான் அந்த மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னாரு நம்ம பிளானிஸை பற்றி பேசும்போது. இங்கே பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார் 2019, அப்போ தனுஜும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான் ஒர்க் அவருக்கு. ஸோ அவருக்கு டெஃபினட்டாக தெரியும் அவருக்கு இந்த ஒர்க்கை பற்றி. ஏன்னா இப்போ சிங்கப்பூர் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்போ he was there. he is going to come. ஆமாம், அவர் இருந்தார். திரும்பி கன்சல் ஜெனரலும் வராரு சூன். ஸோ இது ஒன்ஸ் பிஎம் அவருடைய இது கிடச்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இதுவே நீங்கள் அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக, டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆர்மி, நேவி எல்லாத்துக்கும் தேவைப்படலாம். ஒரு டைமில் டிமாண்ட் கரெக்டாக சொல்கிறீங்க. ஏன்னா மீட்டிங் த டிமாண்ட் இஸ் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார். வேறு இப்போ சிஎஃப்ஐ இப்போ இவங்க எப்படி ஹவு தே ஆர் சப்போர்ட்டிங் சார் ஃபார் த ஸோ சிஎஃப்ஐயோட ரோல், சிஎஃப்ஐ ப்ளஸ் நிர்மான் எங்களோட ரோல் என்னதுன்னா வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் பி ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் தேர் ட்ரீம்ஸ். ஏன்னா பசங்க யங் பீப்புள் தே ஹேவ் ட்ரீம்ஸ். நம்ம எப்படி அந்த ட்ரீம்ஸை சப்போர்ட் பண்ணி அவங்கள ஆண்டர்ப்ரனர்னா நம்ம மாற்ற முடியணும், அதுதான் எங்களோட ஒரு குறிக்கோள். அந்த விதத்தில் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். பக்கத்தில் ஒர்க் ஷாப் இருக்குது. ஒர்க் ஷாப்லேயே ஒரு தனி பே சிஎஃப்ஐக்கு தந்திருக்காங்க. அதில் இருக்கிற மெஷின்ஸ் எல்லாமே எங்களுக்கு தனியாக ஒரு டெக்னீஷியனும் இருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ டெக்னிக்கலாக சப்போர்ட் தரோம், ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் தரோம். இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு பேஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டிங் கொடுக்குறது, about 1 crore, 1.5 crores every year for all the teams put together. அதை தவிர அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் சப்போர்ட் கொடுக்குறோம் தனியாக. எங்கள் அலுமினை அண்ட் கார்பரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃபீஸ் மூலியமாக அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரீ இன்குபேஷன் ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் இன்னி தேதியில் we give up to 10 lakhs to each team. 2 lakh in innovation stage, in ideation stage, 5 lakh in pre-incubation stage, 5 to 10 lakhs, 5 to 7 lakhs, அந்த மாதிரி 10 வரைக்கும் கொடுக்குறோம். ஃபர்தராக கொடுக்கறதுக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேறு ஸ்பெஷலாக வந்து இந்த வருஷம் ஆப்டிவ்ங்கிற ஒரு கம்பெனி வந்து $100,000 USD கொடுத்துருக்காங்க இந்த இனிஷியேட்டிவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சிஎஸ்ஆர் மூலியமாக ஃபர்தராகவும் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு ஆம்பிஷியஸான ஒரு ஃபண்ட், மூன் ஷாட் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 1000 crores ஜஸ்ட் டு சப்போர்ட் ஸ்டார்ட் அப்ஸ். டைரக்டரும் இதில் வந்து நம்ம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. குட் நியூஸ். ஏன்னா ப்ரொஃபஸர் அசோக் ஜுன்ஜுன்வாலா சார், அப்புறம் நம்ம டைரக்டர், இவங்க வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரபரப்பு. கரெக்ட். ரெண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஐஐடிஎன்ஸ் ஒண்டி தான் பண்ண முடியும் அப்படின்றத அந்த ஒரு மித்தை உடைச்சு யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கோ, ஐடியா இருந்தால் போகிறோம், ஐடியா என்தூசியாசம். ஆமாம், அவ்வளோதான். அந்த ஆர்வம் இருக்கணும், ஐடியா இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த ஐடியா புதுசாக இருக்கணும். இல்லை இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன், ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஐடியா, அந்த ப்ராடக்ட்டே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ ஐஐடியா, ஐயோ நம்ம உள்ளே போக முடியாது, அது ஐஐடியன்ஸ்க்கு மாத்திரம்தான். இல்லை, அதுதான் காமகோட்டி வந்து ஐஐடி ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு இது கூட ஒரு டேக் அவர் வந்த பிறகு, காமகோட்டி சார் வந்த பிறகு இந்த ஐஐடின்றது நாட் ஓன்லி ஃபார் ஐஐடியன்ஸ், இட் இஸ் ஃபார் ஆல் தோஸ் ஆஃப் ஐடியாஸ். அந்த ஐடியா வந்து இண்டிவிஜுவல் கார்ப்பரேட் மாத்திரம் இல்லை, சொசைட்டிக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இதை தான் விஷயத்தை அவர் விரும்புகிறதா பத்திரிகையில் நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயம் அவரோட இன்டர்வியூவில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிஏஎஃப் தொடர்ந்து நம்ம இன்னொரு நாள் இந்த சிஏஎஃப் பற்றி பேசுவோம். கண்டிப்பாக வாங்க. இது ஏன்னா சிஏஎஃப்ன்றது வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லை, பிளானிஸ் மாதிரி. பிளானிஸ் இங்கேருந்து போனவங்க தான். ஆனால் இந்த பிளானிஸ் ஏத்தர் எலக்ட்ரிக், அதுக்கப்புறம் இ பிளேன், அக்னிகுல், அதுக்கப்புறம் வந்து கேலாக்ஸாய், மேட்ரிக்ஸ், இதெல்லாம் அர்பன் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் மாடுலஸ் ஹவுசிங், TAN90, இதெல்லாம் இங்கேருந்து வந்த கம்பெனிஸ் வந்தது தான். ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து இப்போது ஒரு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டர் ஆஃப் த டே. இது உங்ககிட்ட இருந்து தான் எல்லா விஷயத்தையும் வரணுன்ற மாதிரி ஒரு சூழல் இந்தியாவில் வரலாம். ஏன்னா அதுக்கான அவேர்னஸ் இப்போ வந்துட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, ஒரு நம்பிக்கை கொடுக்குது. பார்த்துட்ருக்கிற யூத்தும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். என்னென்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 10 இயர்ஸ், ஒரு டெக்கேட்டில் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்,
ஐஐடி ரிசர்ச் பார்க், அப்புறம் இந்த சிஎஃப் அதோடைய பார்ட் இன்குபேஷன் சார். ஆமாம், தே வில் ப்ளே அ மேஜர் ரோல் அண்ட் க்ரூஷியல் ரோல் இன் எவ்ரி ஹியூமன் லைஃப், ஸ்பெஷலி இன் இந்தியா அண்ட் அப்ராட் ஆல்சோ, அதர் கண்ட்ரீஸ்க்கும் இப்போ சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பசங்க தான். குறிப்பாக மெட்ராஸ் ஐஐடியில் படித்தோன்னும் போது ஒரு பெருமை. அதெல்லாம் ஐஐடி ரிசர்ச் பார்க் வெளியிலேருந்து வரவங்க, அவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், சவுத்துலேருந்து வரவங்க, குறிப்பாக நிறைய பெரும்பாலும். அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய பெருமை தான். நீங்கள் பேசியிருக்கோம், அதுக்காக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் பெரும்பாலும் நம்ம இந்தியன்ஸ் என்ன நினைப்பாங்க, குறிப்பாக சவுத்தில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாமே ஜப்பான், கொரியா, சவுத் கொரியா, இல்லைன்னா வந்து சிங்கப்பூர், இல்லை இது ஹாங்காங் ப்ராடக்ட்லாம் அங்கேருந்து தான் வருது. ஜப்பானை தான் ரொம்ப நம்பிட்டு இருக்கோம். அப்படி இருந்ததை மாற்றக்கூடிய ஒரு சூழல் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் சொல்லும்பொழுது, ஓ நாம் தான் பண்ணுறோமா இதெல்லாம், நம்மக்கிட்டே அவங்க வந்து வாங்குறாங்களா அப்படின்னா. அதாவது ஒரு காலத்தில் நாம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி எக்ஸ்போர்ட், டெக்னாலஜி எக்ஸ்போர்ட், ஐடியா எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. நாம் ஒரு காலம் சொன்னோம் நாசானாவே இந்தியன் என்ஜினியர்ஸ் அப்படின்றத மாதிரி. அங்கே நாசாவில் மாத்திரம் இல்லை, எல்லா தொழில்நுட்பத்திலையும் எல்லா தொழிலையும் இனி நாம் தான் லீடராக இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்த கட்டம் எங்கள் ஆசை என்னென்னா, நேர்களும் அதான் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இது எல்லா இடத்துலையும் இந்த பிளானிஸ் கோல வச்சணும். இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திப்போம் சார். வாய்ப்பு. தேங்க்யூ ஸோ மச் சார். Planis is currently working in different sectors such as offshore, nearshore, and onshore. Offshore projects include inspection of jacket platforms, offshore gas structures, single buoy moorings, SBMs. In nearshore sector, Planis provides tech solutions for ports, harbour, jetties, terminals, and the oil and gas and shipping industry. In the civil sector or onshore sector, they inspect dams, irrigation channels, bridges, and also the working in the processing industry for the inspection of pipelines and storage tanks. Planis now has products with specific types of ROVs for different applications. These include a special series of pipeline inspection, tank inspections, and open water inspections. என்ன நேயர்களே, பிரபு ராஜகோபால் சொன்னதை கேட்டிங்க. இந்த பிளானிஸ் ஸ்டார்ட் அப் வந்து எப்படி ஆரம்பித்து இன்றைக்கி எந்த லெவலில் இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேருக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் சொன்ன மாதிரி நம்ம நிகழ்ச்சியினுடைய இந்த டேகே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் ஹேண்ட் ஷேக். அதாவது வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாறுவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரியா சேலஞ்சஸ், இந்த கொரோனா டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நல்ல வேலையை கூட விட்டுட்டு வந்து இந்த ப்ராஜெக்டில் இருந்தாங்க. இப்போ அந்த கஷ்டப்பட்ட தொட்டு இன்றைக்கி மிகப்பெரிய கார்ப்பரேட் கனெக்ஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் ஃப்யூச்சர் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இருந்ததுன்னா டேட்டா நல்லா பக்கவாக கிடைக்கும். அந்த டேட்டா கிடைக்கும் போது நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வேறு இண்டஸ்ட்ரீஸில் எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது, எங்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது, எங்கெல்லாம் வந்து ரெகுலர் செக்கப்ஸ், அப்போ வருமுன் காப்போம் அப்படின்னும் போது தொழிற்சாலை சார்ந்த அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இது பயன்படும். அதனால் இந்த மாதிரி இது மாத்திரம் இல்லை, இது மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஐஐடி ரிசர்ச் பார்க்க காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட மெயில் ஐடி எல்லாமே நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ண கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பலாம். அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்க கூப்பிட்டு உங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஐடியா மாத்திரம் இருந்தால் போகிறோம், வேலை செய்யணும் உழைக்கணுன்ற அந்த எண்ணம் இருந்தால் போகிறோம். நீங்களும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம், நீங்களும் ஒரு முதலாளி ஆகலாம். வேலை தேடாமல் வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கலாம். அதுதான் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை இன்றைக்கி நிர்ணயிக்க போகிற ஒரு விஷயம். அது எதிர்கால இந்தியா வந்து எல்லோருமே முதலாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறவங்க நாளைக்கு அவங்க ஒரு முதலாளி. இது ஒரு செயின் ரியாக்ஷனாக தான் இருக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வாரம் சண்டே பாருங்கள். 10:05 காலையில் டிடி தமிழில் வருது. இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது வேறு ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களுடைய அனுபவங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்ற இந்த ஒரு நல்ல செய்தியோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுறோம். மீண்டும் அடுத்த ஸ்டார்ட் அப் ஹேண்ட் ஷேக் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.